ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் யூ ஆர் அட்ராக்டிங் இன் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். 2 பைல் பார்க்குறேன், 3 பைலுமே நான் பார்க்குறேன், எஸ், தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலுமே வந்துட்டு ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ என்ன ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பார்க்கலாம். See, this is so good. Okay, you got it. So pile number 1 உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. It is yes for many questions. அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க நிறைய விஷயங்கள், எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். அந்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கான ஆன்சர் எஸ். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அழகாக யூனிவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்கள். உங்கள் குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். உங்களோட தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு சில பீப்புளோட இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் வருது. ஒருத்தவங்களோட பேச்சுவார்த்தை இல்லை, சண்டையில் இருக்குது அப்படின்னா எஸ், திருப்பி நீங்கள் அந்த பழையபடி அந்த பாண்டிங் ஒன்றாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாமினன்ட் அதிகமாக இருக்கும். நீங்க சொல்லுறத பீப்புள் கேட்பாங்க, அது மாதிரி இருக்கும். அதாவது உங்களை ஆர்டர் போட்டுட்டு இருந்தவங்க அவங்கள வந்து திருப்பி நீங்க ஆர்டர் போடுவீங்க. அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஃபேவரான ஒரு சூழ்நிலைகள் வருது. ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அண்ட் எமோஷன் விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. லைக் எமோஷ்னலி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. லைக் ஈஸியாக பிரேக் டவுன் ஆக மாட்டீங்க இனி வரக்கூடிய டேஸில். அண்ட் குழப்பங்கள் தீரும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் ரிலேட்டடாக நிறைய குழப்பங்களோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பத்துக்கான ஒரு பதில் கிடைக்குது. ஓகே, சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்குள்ள அந்த தைரியம் அதிகரிக்கும், போல்ட்னஸ் அதிகரிக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வரக்கூடிய டைமில் ரொம்ப போல்டாகவே நீங்கள் வந்து பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த பயம் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, அந்த நினைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்களுக்காக ஃபைட் பண்ணுவீங்க, உங்கள் நியாயத்துக்காக நீங்கள் நிற்க போறீங்க. ஓகே, சி, லவ்வர்ஸ், மேரேஜ் பாசிபிள், ஃபேமிலி ஹாப்பினஸ் பாசிபிள். சி, எனக்கு வந்து என்னன்னா எல்லாமே ஒரு உங்களோட உங்களுக்கான ஒரு நேரம்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கான ஒரு டைம். நீங்கள் எவ்வளோ வருஷமா, ஒரு சில பேர்லாம் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கான நேரம் வராதான். எஸ், வந்துருச்சு. ஓகேங்களா? சூழ்நிலைகள் அப்படியே மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபேவரபிளா இனி வரக்கூடிய டேஸ்ல இருக்கும். பைல் நம்பர் 1 இந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது. அண்ட் சி, ஃபேமிலி ஹாப்பினஸ், லவ்வர்ஸ் கார்டு எல்லாமே வந்துட்டு சி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து லவ் ரிசீவ் பண்ணுறதும் பிடிக்கும், மற்றவங்களுக்கு லவ் கொடுக்கறதுமே உங்களுக்கு பிடிக்கும்.
பட் சம்வேர் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் க்ளோஸ் மைண்டடாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருந்துருக்கலாம். பட் இனிமேல் உங்களோட ஹார்ட் சக்கரா ரொம்ப நல்லா இருக்கும். லவ் விஷயங்களில் பேலன்சிங்காக இருக்கும். நீங்கள் லவ் மற்றவங்களுக்கும் கொடுப்பீங்க, நீங்களும் ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நியூ லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஃபைல் நம்பர் 1 இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து டோட்டலாக சொல்றேன்னா உங்களோட மன குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இந்த மெசேஜ். ஓகேங்களா? எதிர்கால நினைச்ச பயம், ஒரு சில பீப்புள் நினைச்ச பயங்கள், அதெல்லாம் தானா சரியாகும். நீங்க அதை நினைச்சிட்டு இப்ப இருக்க வேண்டாம். அண்ட் நீங்க என்னென்னலாம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ கண்டிப்பாக அதை அட்ராக்ட் பண்ண போறீங்க. நல்ல விஷயங்கள் தான் வந்துட்டு வருது. ஃபைல் நம்பர் 1 ஆரக்கிள்ல பார்க்கலாம். அண்ட் வந்து ஒரு மெசேஜ் என்ன ஸ்ட்ராங்கா வருதுன்னா, நீங்க வந்து ஒரு சில பீப்புளை வந்து உங்க வாழ்க்கையில இருந்து லெட் கோ, ஐ மீன் அவங்க கிட்ட இருந்து நீங்க வெளியே வரணும், லெட் கோ பண்ணணும், அது மாதிரி நிறைய லிஸ்ட் வச்சிருப்பீங்க. பட் இனி வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த பீப்புளை உங்களால லெட் கோ பண்ண முடியாத சூழ்நிலை வரும். ஸோ அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதாவது யாரை எங்கே வைக்கணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து அழகாக பண்ணுவீங்க நீங்கள். சரி, உங்களோட லைஃப்பில் வந்து அந்த ஒரு விஷயம் தான் பிக்கெஸ்ட் ட்ரபுளாக இருந்திருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. அது இப்போ அழகாக பண்ண போகிறீங்க. யுவர் பொட்டென்ஷியல் இஸ் எண்ட்லெஸ். உங்களுக்கு நீங்க ஆக்சுவலி நல்ல திறமையானவங்க. ஒரு விஷயம் நீங்க வந்து எனக்கு வேணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதை அழகா யாரோட உதவியும் இல்லாம நீங்களே இறங்கி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பர்சன். அவ்வளவு திறமை இருக்கு. அதாவது உங்களுக்கு புக் நாலேஜும் இருக்கு, ஸ்ட்ரீட் நாலேஜும் இருக்கு, எக்ஸ்பீரியன்சஸ் வைஸ்மே நிறைய நாலேஜஸ் இருக்கு. அது எல்லாம் இனிமேல் தெரிய வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானா இது, எனக்குள்ளேயே எவ்வளோ திறமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட லைஃப் நல்ல மாற்றங்கள் வரும். அண்ட் உங்களோட பொசிஷன் வந்து அதாவது கொஞ்சம் உயர்ந்து இருக்கும்னு சொல்லலாமா. உங்களோட ஒர்க் ஏரியாலையும் சரி, உங்களோட ஃபேமிலி சைட்லயும், உங்க வீட்டிலையுமே வந்துட்டு உங்களோட அதிகாரம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது நீங்க சொல்லி மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கும், டாமினன்ட் இருக்கும். பட் சம்வேர் உங்களுக்கு சூழ்நிலைகள் நல்லபடியாக வருது. ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் அண்ட் கிரவுண்டிங், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். அண்ட் கொஞ்சம் ஆட்டிடியூட்லையுமே கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வரும் பொழுது கொஞ்சம் ஆட்டிடியூட் வைஸ் வந்து பார்த்துக்கோங்க. எவ்ரி ஹரிகேன் கம்ஸ் டு an end. ஃபைனலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வருது. அண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக தான் வரப்போகுது. ஸோ அதாவது இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவீங்களே, அந்த நாள் தான் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கும், உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, எப்படி நீங்கள் பேசுறீங்க, எப்படி நீங்கள் ஒரு சில பேரை ஹேண்டில் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப் வைஸ் என்ன மாதிரியான ஒரு தாட்ஸில் இருக்கீங்க, அதெல்லாம் யோசிங்க. அதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைல் நம்பர் 1 நீங்கள் நல்ல விஷயங்கள் தான் அட்ராக்ட் பண்ண போறீங்க. ஸோ இட் இஸ் வெரி குட். But at the same time, stable and grounding is very very important. Focus on root chakra and heart chakra and adhe madri communication. Okay, so thank you. Pile number 1, it is very very good. Pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். அடுத்தடுத்து வெரி குட். ஓகே, this is
வா, பைல் நம்பர் 2 இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. See, 2 of wands, 3 of wands, 4 of wands அடுத்தடுத்து வந்திருக்குது. ஸோ மேரேஜ், மேரேஜ் அழகா இருக்கு. ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து லேட் மேரேஜ் ரொம்ப நாளாக வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, எதுவும் செட் ஆகலை. எஸ், கண்டிப்பாக செட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம், ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. இஃப் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். உங்களோட பார்ட்னர், எதர் உங்களோட பார்ட்னர் ஒரு லக்கி பர்சனாக இருப்பாங்க, இல்லை நீங்கள் ஒரு லக்கி பர்சனாக அந்த பார்ட்னரோட செய்கிறப்போ டெஃபினட்டாக நல்லபடியாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? உங்களோட எக்ஸ்பென்சஸ் குறைய ஆரம்பிக்கும் அண்ட் நிறைய சேவிங்ஸ் இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பணம் ஹேண்டலிங்கில் வெரி குட், நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், அந்த மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸில் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் வைஸ்லையும் நல்லா இருக்குது. கெரியர் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்காது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ், இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து நெக்ஸ்ட் இயர் மிட்டுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் மிட் அண்ட் அதுக்கு வரக்கூடிய இயர்ஸில் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கான அந்த விஷன் விட வேண்டாம், பிளான் பண்ணுறதா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பேஸை செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ உங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கு, பட் அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனுங்கிறது இன்னும் வரைக்கும் செட் பண்ணாமல் இருக்கீங்க, ஒரு பேஸை செட் பண்ணாமல் இருக்கீங்க, அதை இப்போ பண்ணுங்க. அதுக்கான பிளானிங், உங்கள் விஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக வைங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் கரெக்டான, ஒரு சில பேர் கரெக்டான பாத்வேல தான் இருக்கீங்க. யூனிவர்ஸோட ஒரு பிளெஸிங்ஸ், டைரக்ட் பிளெஸிங்ஸுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா ரைட் டைமில் உங்கள் மனசார பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அண்டு ஒரு சில சைன்ஸ் இருக்கும், ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸை நீங்கள் வந்து உணருவீங்க. உங்களுக்கு எதர் த்ரூ ஃபெதர்ஸ், ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ், இல்லைன்னா நிறைய விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. கரெக்டாக உங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, அதாவது எதுவுமே ஓவர் நைட்டில் கிடைக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கிராஜுவலாக ஏறுவீங்க. உங்களோட க்ரோத் அப்படி தான் இருக்கும், கிராஜுவலாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு தான் சக்ஸஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து டாப்புக்கு போயிடுவாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. ஸோ இட் இஸ் குட். ஏன்னா உங்களோட ஃபியூச்சர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்க போகுது. ரைட். ஸோ கம்பேரிஷன்ஸ் வேண்டாம். மேபி ஒரு சில பேர் இப்போ கரண்ட்லி நீங்கள் கம்பேர் பண்ணலாம் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். டெஃபினட்டாக வேண்டாம். நீங்கள் நல்ல விஷயங்கள் தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த தேவையில்லாத நெகட்டிவ் வந்து உள்ளே கொண்டு வர வேண்டாம் இப்போ வரைக்கும். சரி, வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி பவர்ஃபுல். சரி, நீங்கள் வரக்கூடிய டேஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ நியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நியூ பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடைக்கும், நியூ கிரியேட்டிவிட்டி இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எது கிடைச்சாலும், எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் ட்ரை பண்ணுங்க. ரைட். ஸோ உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அந்த ஹார்ட் பிரேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோ ஆகும். உங்களோட அந்த பாஸ்ட் ஹார்ட் பிரேக் எல்லாமே வந்துட்டு உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்ற போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இனி வரக்கூடிய டேஸ்லலாம் எவ்வளோ ஒரு போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு. ரைட். ஸோ ஆரக்கிளில் பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஹோப் இருக்கு. ஓகேங்களா? எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு அப்படின்னா கவலையே வேண்டாம். ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு இப்பவும். சரி, நீ வரக்கூடிய டேஸ்லுமே உங்களுக்கு நீங்கள் கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா எல்லாமே அட் அ டைமில் கிடைக்கும். ஃபைல் நம்பர் 2
ஸோ அதனால நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல், ரெஸ்ட் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல் நீங்கள் உழைக்க ஆரம்பிப்பீங்க. பட் அதுதான் கூடாது. ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்கு. ஓகே, டோன்ட் பி அஃப்ரைட் டு சிங். Forgive. Yes, lovely. See, take control of your own narrative. உங்களோட எதிர்காலம் உங்க கையில இருக்க போகுது. அதைத்தான் சொல்றாங்க. இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல்ல மத்தவங்க கிட்ட கொடுத்திருப்பீங்க. இதை செய், அதை செய், இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த இடத்துக்கு போகணுங்கிறத மேற்கொண்டு மற்றவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. பட் இனிமேல் அந்த இதே கிடையாது. ஓகே, உங்க வாழ்க்கை உங்க கையில வரப்போகுது. நீங்க கண்ட்ரோல் எடுக்கத்தான் போறீங்க. ஆனா ஃபர்கிவ் பண்ணணும். மனசுக்குள்ளார அந்த வலிகள் இருக்கு, அதாவது ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு, அதோட சேர்ந்து அந்த வலிகளும் இருக்கு. ஸோ நெகட்டிவ்னு இருக்கிற இடத்துல நெகட்டிவ்கான பவர் அதிகமாக இருக்கும். ஸோ பாசிட்டிவோட பவர் கம்மியாகிறப்போ உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ ஃபர்கிவ் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டோட இருங்க. ரைட். ஸோ எதுவுமே ரொம்ப யோசிக்காதீங்க. பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஒரு மேஜர் பிரச்சனை என்ன தெரியுமா? அளவு கடந்து யோசிப்பீங்க, எல்லா விஷயத்தையும் சேர்த்து யோசிக்கிறீங்க. ஸோ அதுதான் வேண்டாம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு நியூ ஜேர்னி, அதாவது இப்போ உங்களை பற்றி ஒரு லைஃப் எழுதணும், ஒரு ஸ்டோரி எழுதணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணுமோ அது அழகாக கொண்டு வாங்க. உங்களோட விஷன்ஸும் அப்படிதான் இருக்கணும். ரைட். இனிமேல் ஃபர்கிவ்னஸ் பண்ணணும், ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு நெகட்டிவ் உங்களுக்கு வராதுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கான ரீசன் ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாததுனால வரும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். பைல் நம்பர் 2 நல்லா இருக்கு, யூனிவர்ஸ் சைட்ல இருந்து நல்லா இருக்கு. ஆனால் உங்களுடைய இந்த சில கேர்லெஸ்ஸான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்குவீங்க பார்த்தீங்களா? அது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை அப்படியே போயிடும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். ரொம்ப நல்லா இருக்கு. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஜஸ்டிஸ். பைல் நம்பர் 3, ஃபைனலி நீங்க ஏதோ ஒரு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்றீங்கன்னா எஸ், Magician card. Okay, lovely. Lovers. Pile number 3. See, first of all justice card magician, lovers, everything positive, new proposal. அது உங்களோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப் நியூவா அட்ராக்ட் பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நியூ லவ், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ பாண்டிங். அதாவது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அது புதுசான ஒரு உறவு, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு புது உறவு உங்கள் லைஃப்பில் வரும். ஸோ அந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ பைல் நம்பர் 3 இது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு நாளாக நீங்கள் ஒரு சைலண்ட்டான ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டாமினேட்டிவாக, நீங்க அதிகாரம் பண்ற இடத்துல இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில பேர் சைலண்ட் ஆவாங்க. நீங்க எனக்கான ஒரு டைம் வரட்டும், நான் அப்ப பாத்துக்கிறேன், எனக்கான என்னோட வேல்யூவை நான் காமிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா எஸ், உங்களுக்கான டைம் அழகா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது உங்க டெஸ்டினில இருக்கு. லைக்
ஒரு ட்ரூ லவ் இருக்கு. குட் பி அ சோல்மேட். உங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், மெச்சூரிட்டி இருக்கும், சைலண்ட் டைப் இஃப் யூ ஆர் அ சிங்கிள். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா எஸ், அந்த பார்ட்னர் திருப்பி வந்து பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க. அதாவது கேர் ஃப்ரீ டைப். ஏன் ஹாப்பினஸ் தான் முக்கியம். நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், எந்த கெடுதலும் நான் நினைக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், எனக்கும் யாரும் செய்யாதீங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. சரி, பைல் நம்பர் 3 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு சோகமாக இருந்த காலங்கள் வந்துட்டு அப்படியே படிப்படியாக குறையும். பேசுறியா பேசு, என்னை விட்டு போறியா போ. ஆனால் நீங்கள் எப்படின்னா வந்துட்டு இனி யாரையுமே போயிட்டு ப்ளீஸ் பண்ண மாட்டீங்க. பைல் நம்பர் 3 நீங்கள் வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருந்திருக்கலாம். உங்கள் பாஸ்ட்லேயும் சரி, இப்போவுமே மேபி இருக்கலாம். ஓகே, அவங்க கிட்ட வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், ஸோ அதனால நம்ம வந்து அவங்கள எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அண்ட் பீப்புள் ப்ளீஸராக கண்டிப்பான ஒரு நீங்கள் இருந்திருக்கீங்க பாஸ்ட்லேயும் சரி, இப்போவுமே நான் சொல்லுவேன். பட் ஆனால் வந்துட்டு இனி அப்படி இருக்க மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் யார் இருக்கா இல்லை அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகரிக்கும். என்னால் எதையும் செய்ய முடியும், வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஹை செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே வந்துட்டு இருக்க போகுது. சரி, பைல் நம்பர் 3 உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் போல்டு பர்சனாக மாறுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரைட், சாக்ரிஃபைசஸ் கிடையாது இனிமேல். சாக்ரிஃபைசஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு பிக்கெஸ்ட் பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அண்ட் அப்ராட் போகணும், அப்ராடில் ஒரு சம்திங் நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. எஸ், கண்டிப்பாக பண்ணலாம். பிஸ்னஸ் உங்களோட கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகே, ஒரக்கல்ல பார்ப்போம். சரி, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போல்டு பர்சனாக, கேர்ஃப்ரீ பர்சனாக மாறிட்டீங்கன்னாவே உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கான ஒரு விஷயமே அதுதான். நீங்க வந்து ரொம்ப ஒரு எமோஷனலா இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. Paint the sun back into your sky. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கான ஒரு உலகத்தை நீங்க தான் உருவாக்க போறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் எனக்குன்னு ஒரு வேர்ல்டை நான் உருவாக்குறேன். அதுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். தட்ஸ் இட். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போறீங்க. உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், யார் இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும், அதைத்தான் நீங்கள் வந்து அழகா கிரியேட் பண்ண போறீங்க. சரி, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க, மாற்றங்கள் இருக்கு. பட் அட் த சேம் டைம் உங்களோட பிளான்ஸ் இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் இருக்குல்ல, அதெல்லாம் போய் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களோட சரௌண்டிங்ஸ், நீங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள் தான் பெரிய பிரச்சனையே. உங்களை உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பட் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் நல்ல பாதையில் போனீங்கன்னாலும் இல்லை நீ போகிறது தப்பான பாதைன்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவ் கிடையாது. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி சீக்ரெட்டிவ். ஓகேங்களா? அண்ட் ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் எப்பயுமே இருக்குது இது வரைக்கும். அது வந்து மாற்றிக்கணும், நீங்கள் தான் மாற்றிக்கணும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 ஓவராலாக பார்க்குறப்போ ரொம்ப நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு. திஸ் இஸ் வெரி பிளெஸ்டான ஒரு கார்டு. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நிறைய சாதிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க லைஃப்பில். ஓகேங்களா? ஸோ நிறைய ஜாய் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.